அடுத்த ஈரடி தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. தகரம் என்பது உடம்பு, அதாவது மெய் என்பது உடலில் ஏற்படும் உணர்வு. வாய், கண், மூக்கு, செவி ஆகிய அனைத்தும் இந்திரியங்கள். அகர என்ற சொல்லில் இருக்கும் அ என்பது உயிர். அந்த அகர நிலை, அங்கேதான் உயிர் இருக்கிறது. அந்த இடம் சிற்சபை. நாம் இறந்த பிறகு அழியும் உடம்பை அழியாத நிலையில் வைக்கிற அந்த ஞானமே தகர மெய்ஞானம். தேகத்தை, அதாவது நம் உடலை ஞான தேகமாக மாற்றக்கூடிய அந்த பெரிய அனுபவம், அது தரக்கூடியது அந்த பெருவெளி. அது எங்கே இருக்கிறது என்றால் சிற்சபை என்ற அந்த இரு கண்களுக்கு இடையிலே இருக்கும் அந்த வெளி. அது அந்த பிட்யூட்டரி சுரப்பி, அதாவது அங்கே இருக்கும் சுவலி சுரப்பியை சேர்ந்து இருக்கிறது. அங்கே விளங்குவது அருட்பெரும் ஜோதி. அடுத்த ஈரடி தத்துவ அதீத தனி பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. தத்துவம் என்றால் ஆங்கிலத்தில் பிலாசபி, அதற்கு இணையான தமிழ் சொல் மெய்யியல். பல வகையான ஆராய்ச்சிகளை செய்து உண்மையான பொருளை, அறிவை அறிதல். அதீத என்றால் அளவுக்கு அதிகமான, அதாவது எக்ஸ்ட்ரீம். தத்துவம் என்பது அண்ட தத்துவம், பிண்ட தத்துவம் என இரண்டாக இருக்கிறது. அண்டம் என்றால் யூனிவர்ஸ், பிரபஞ்சம். அதிலே இருக்கும் தத்துவம் ஆக்கல், காத்தல் முதலியன. பிண்டத்திலே இருக்கும் தத்துவங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பசி, காமம், குரோதம், லோபம், மோகம், மாச்சரியம், உறக்கம், மரணம் இவை. இந்த அண்ட தத்துவம், பிண்ட தத்துவம் இரண்டின் எல்லையை கடந்த நிலையில் விளங்குவது அருட்பெரும் ஜோதி. இது விளங்கும் இடம் அம்பலம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த அம்பலம் என்பது சிற்றம்பலம். இதற்கு முன் சிற்றம்பலம் என்பது இதயத்திலே இருக்கும் வெளி என்று பார்த்தோம். சிற்றம்பலமும் சிற்சபையும் ஒன்றே. நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிற்சபை என்பது புருவ மத்திக்கு உள் இருக்கும் கப சுரப்பி மற்றும் இரு கண்கள். இதை முக்கோண வடிவத்திலே சேர்க்கும்போது உள்ளே இருக்கும் அந்த வெளிதான் சிற்சபை. இதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். சிற்றம்பலம் என்பது இதற்கு முன் நாம் பார்த்த வரிகளில் இதயத்தில் இருக்கும் ஒரு வெளி என்று பார்த்தோம். இப்போது இங்கே உயிர் இருக்கும் இடத்திலே அந்த வெளிதான் சிற்றம்பலம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையால் இதயம் அது ஒரு உறுப்பு, அது துடித்து கொண்டிருக்கிறது. அங்கேதான் உயிர் இருக்கிறதா என்று நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் இதயத்தில் இருந்து உயிர் இருக்கும் இடம் வரைக்கும் உள்ள அந்த வெளிதான் சிற்றம்பலம் என்று இப்போதைக்கு புரிந்து கொள்ளலாம். இப்போது இதை ஓதலாம். தகர மெய்ஞான தனிப்பெரு வெளியெனும் அகர நிலைப்பதி அருட்பெரும் ஜோதி. தத்துவாதீத தனி பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பெரும் ஜோதி.